பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் விக்கல்ஸ் விக்ரமா பயங்கரமா ரோஸ்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சாட்டர்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் விக்கல்ஸ் விக்ரம் இந்த வாரம் பண்ணியிருந்தது தான். குறிப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா கிட்ட "நீ வந்து டாப் 5க்கு எலிஜிபிள் கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இதனால சுபிக்ஷா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு அழுதுருந்தாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமாவும் மாறி இருந்துச்சு. இதுதான் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட்டு அட்ரஸ் பண்ணி கேட்டாரு. அதாவது இவுங்க ஃபைனல்ஸ் வருவாங்க. இவுங்க வரமாட்டாங்க. இவுங்க எலிஜிபிள் இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது சரியா? இதே போல பார்த்தீங்கன்னா, நீங்க கேம் விளையாடும்போது ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டுட்டு இருக்கீங்க. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, கேப்டன்சி டாஸ்க்ல ஆதிரை, எஃப்ஜே மேல இருந்தாங்க அப்டிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்டி இருக்கப்ப நீங்க எஃப்ஜே கால புடிச்சு வாருனதுங்கிறது எந்த விதத்தில நியாயம்? ஒருவேளை எஃப்ஜேக்கு அடிபட்டிருந்தாலோ, இல்ல ஆதிரைக்கு ஃபேஸ்ல அடிபட்டிருந்தாலோ, அவங்களோட கரியரே காலி. ஏன்னா, அவங்களோட ஃபேஸ நம்பி தான் அவங்களோட ஒர்க் இருக்கு. அப்டிங்கிறப்ப நீங்க எப்டி இந்த மாரி பண்ணீங்க? இதற்கு முன்னாடிலாம் நீங்க இந்த மாரி பண்ணதே கிடையாதே. உங்களுக்கு என்னாச்சு விக்ரம்? அப்டிங்கிற மாரி கேட்டிருந்தாரு. அண்ட் அப்ப விக்ரம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சாரி சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது என்ன அப்டின்னா, பிக் பாஸ் வீட்ல எம்மாடி ஆத்தாடி டீம் வந்து யாரோட பேரண்ட்ஸ் 24 ஹவர்ஸ் இருக்க போறாங்க அப்டிங்கிற விஷயம் போய்க்கிட்டு இருக்கு. அப்ப ஆதிரை தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து கன்னிகிட்ட விக்ரம் சொல்றாரு. "நல்ல வேள இவங்களோட அம்மா, அப்பா வரல. பாருவோட அம்மா, அப்பா. அவங்க வந்திருந்தாங்கன்னா யாரு 24/7 அத பார்க்குறது? அதே மாதிரி நான் பாருவோட அம்மா வந்தா நான் அவங்கள பார்த்து ஒண்ணு கேட்கணும். ரொம்ப நல்லா புள்ளைய வளர்த்துருக்கீங்க" அப்டிங்கிற மாரி சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. இது விஜய் சேதுபதி அவர்களுக்கு பயங்கர கோவத்த ஏற்படுத்தியிருக்கு. ஒருத்தவங்களோட வளர்ப்ப பத்தி நீங்க எப்படி பேசலாம்? அது எந்த விதத்தில நீங்க வந்து அந்த மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு பயங்கரமா விக்கல்ஸ் விக்ரம ரோஸ்ட் பண்ணிட்டாரு. விக்கல்ஸ் விக்ரம் எவ்வளவோ வந்து எடுத்து சொன்னாரு. நான் அப்படி சொல்லல சார். நான் அங்கனயே கூட நார்மலா தான் சொன்னேன் அப்படின்னு. இருந்தாலுமே ஒருத்தவங்கள வந்து ஜட்ஜ் பண்றது, அவங்க ஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்கிறது, இதுக்கு நீங்க இல்ல. நீங்க விளையாட தான் போயிருக்கீங்க. அந்த வேலைய மட்டும் பாருங்க. இதுக்கெல்லாம் மக்கள் நாங்க இருக்கோம். நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற மாரி பயங்கரமான ஒரு ரோஸ்டிங்க விக்கல்ஸ் விக்ரம்க்கு குடுத்திருந்தாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் விக்ரம் இன்னும் அமைதியா இருப்பாரு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இதே போல சாண்ட்ரா அவர்களையுமே பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டாரு. அதாவது இந்த பெட்டி மேட்டர் ஒண்ணு நடந்துச்சு. வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல நீங்க பார்க்கலாம். இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் நாமினேட் ஆனவங்க வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி அவங்களோட பெட்டிய எடுத்து வைக்கணும். அது அவங்க வந்து கொஞ்சம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு இருந்திருக்கலாம். அப்படி இல்லனா நான் போமாட்டேங்கிற நம்பிக்கையில கூட அவங்க இருந்திருக்கலாம். ஆனா சாண்ட்ரா இத ஏன் நீங்க இன்னும் பண்ணாம இருக்கீங்க? பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சண்டை போட்டுருக்காங்க. அத எடுத்து கேள்வி கேட்டாரு. அவங்கள எடுத்து வைக்க சொல்றதுக்கு நீங்க வேல பார்க்கல. நீங்க உங்களோட வேலைய மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கனிக்கிட்ட அந்த சாங் விஷயத்துல சண்டை போட்டது. தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து படுத்துக்கிட்டது. இதுக்கெல்லாம் பயங்கரமா ரோஸ்ட் வாங்கியிருந்தாங்க. நீங்க சஃபகேட்டா இருக்கிறதுக்கு, இங்க வந்து நீங்க லக்ஸரியா வாழ்றதுக்கு வரல. பிக் பாஸ் வீடு இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுதான் நாங்க பார்க்க போறோம். அப்படிங்கிற மாரி சாண்ட்ராவுக்கும் செம்மையான ஒரு ரோஸ்ட்ட குடுத்திருந்தாரு. ஸோ சாண்ட்ராவும் சரி, விக்கல்ஸ் விக்ரமும் சரி, கண்டிப்பா இந்த வாரத்துக்கு அப்புறம் இன்னும் குவைட் ஆயிருவாங்க. அவங்களோட கேம் பிளான் மாறும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.